வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி வத்தல் குழம்பு. இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 வரமிளகாயை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு கருகிடாமல் வறுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மல்லி விதை இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஆற வச்சு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததும் இதில் ஒரு 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்து அதையும் பொரிச்சுக்கலாம். மணத்தக்காளி வத்தலில் மண், டஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி வத்தல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் இந்த பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்ந்து 2 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் வறுத்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஒரு 3/4 பதத்துக்கு குக்காய் வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி நல்லா புளியை ஊற வச்சு கரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட 1 கப்லேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது புளியோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறங்காட்டிக்கு இந்த குழம்புக்கு ஒரு சூப்பரான திக்னஸ் கொடுக்கும். அதனால் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பேனை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது அந்த மசாலாலாம் நல்லா குக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் 2யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா திக்காயிரும் கொஞ்சம் நேரமே கொதிச்சாவே. ஸோ இது மறுபடியும் ஒரு கவர் பண்ணி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது எண்ணெய் நல்லா திரிஞ்சு குழம்பு ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும். இந்த குழம்பை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். வெளியவே வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 1 வீக் வெளியே வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன் இதெல்லாம் ஈரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை கரும்பு சர்க்கரை இது வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெல்லம் புளிப்பு, காரம் இது எல்லாத்தையும் ஒரு சூப்பராக பேலன்ஸ் பண்ணும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.